இன்றைக்கு மெய்யான ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலும் சபையிலும் மிகுந்த எழுப்புதலை கொண்டு வரும் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆராதனை என்பது மிகவும் முக்கியமானது. ஆராதனையில் மெய்யான எழுப்புதல் இருக்கிறது. உலகமெங்கிலும் நடந்த எழுப்புதல்களிலே ஆராதனை முக்கிய பங்கு வைத்திருக்கிறது. தேவன் என்ன நோக்கத்தோடு உலகத்தில் நம்மை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தான் இந்த நாட்களில் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆராதனை என்பது வெறும் பாட்டோடு முடிந்து போகிறது. பாட்டு மாத்திரமல்ல ஆராதனையில் ஒரு பங்கு பாடல்கள். ஆனால் இன்றைக்கு ஆராதனை என்ற அந்த அமைப்பின் கீழ் ஏராளமான தவறுகள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவன். டி மோகன் என்ன சொல்றாரு? நாம சபையிலும் வாழ்க்கையிலும் மெய்யான ஆராதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, சபை ஆராதனை போது பாட்டு மட்டுமே பாடிட்டு போறது ஆராதனை கிடையாது. இப்போ இக்கால மக்கள் என்ன செய்யறாங்க? பாட்டு பாடுறாங்க, டான்ஸா ஆடுறாங்க. அதெல்லாம் உண்மையான ஆராதனை, மெய்யான ஆராதனை கிடையாது அப்படின்றார். இங்க சபை என்ற வார்த்தை தான் நம்முடைய கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆலயம் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவது இல்லை. இது இந்த ஆலயம் என்ற வார்த்தை மற்ற மதத்தினருக்கு தான் அது தேவை, அது மற்ற மதத்தினருக்கு உரிய வார்த்தை அது அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறது. பைபிள்லையும் ஆலயம் என்ற வார்த்தை இருக்குது. இந்த உண்மையான ஒரு வார்த்தையெல்லாம், பயன்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த இக்கால போதகர்கள், பாஸ்டர்கள் பயன்படுத்துவது இல்லை. இவர் என்ன சொல்றாரு? மெய்யான ஆராதனை சபையில் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் சர்ச்சில் என்ன நடக்கணுமோ அது நடக்குது, அதெல்லாம் பற்றி பேசுகிறார். ஆனால் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்ன்றது இவருக்கு தெரியாது. வாழ்க்கையில் நம்ம எதை ஆராதிக்கிறோம் அப்படின்ட்டு இவருக்கு தெரியாது. நம்முடைய அங்கம்தான் ஆலயம். இந்த அங்கத்துக்கு தேவையானது தான் நம்ம செய்யணும். அது புத்தியுள்ள ஆராதனை. இப்போ டி மோகன் செய்கிறது புத்திகெட்ட ஆராதனை. இந்த டி மோகன் செய்கிற ஆராதனையால ஒரு பயனும் கிடையாது. இந்த டி மோகன் செய்யும் ஆராதனையால நம்முடைய சக்திகள் வீரயமாக்கப்படுகிறது. இந்த டி மோகன் செய்யும் ஆராதனையால நம்முடைய நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசு, நம்முடைய எதிர்காலத்திற்கு சேர்த்து வைக்க வேண்டிய காசு இன்றைக்கு அது டி மோகன் பாக்கெட்ல போய் நம்ம போட்டுட்டு வந்துடுறோம். இந்த பைபிளானது தசமபாகம்னு ஒன்று சொல்லியிருக்கு. தசமபாகம் அது என்னன்னா, நம்முடைய வருமானத்தில் 10 பங்கை நம்ம எடுத்து வைக்கணும், சேமித்து வைக்க வேண்டும். எப்படி? எதற்காக சேமிக்க வேணும்? எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ நமக்கு தெரியாது. இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம், சக்தி இருக்குது, சம்பாதிக்கிறோம். எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? வயது ஆகி கொண்டு போகிறது. இதுகளில் எதிர்பாராத செலவுகள், வியாதியால் தாக்கப்படுறோம், உழைச்சி நேர்கிறோம், ஆனால் வியாதி வந்துட்டு, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, ஆர்ட் பிரச்சனை வந்துட்டு, கண் பார்வை எழுந்துடுறோம். இவ்வளோ பிரச்சனைகள் வருது. எதிர்காலத்தில் நம்முடைய வாழும் நாட்களில் போக போக இவ்வளோ பிரச்சனை சரீரத்தில் வந்துடுது. அதற்காக நல்ல சக்தி இருக்கும் போதே சம்பாதித்து சேர்த்து வைத்துக் கொள் என்கிறது வேதம். எவ்வளோ அருமையா ஒரு அழகான பயனுள்ள விஷயத்தை சொல்லுது வேதம். அதை பற்றி எல்லாம் டி மோகன் அவர்கள் சொல்ல மாட்டார். மனிதனுக்கு பயன்படும் விஷயங்களை இந்த டி மோகன் சொல்ல மாட்டார். மனிதனுடைய வியாதிக்கு இவர் உத்தரவாதம் தர மாட்டார். மனிதனுடைய வியாதிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு போயிடுவார். மனிதனுடைய வியாதிக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை, வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுவார் டி மோகன் அவர்கள். நம்மை கை கழுவி விட்டு போய் சென்று விடுவார். நம்முடைய உழைத்த காசை, நாம் சேமிக்க வேண்டிய காசை, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு எடுத்து வைக்க வேண்டிய காசை, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய காசை இவர் தசமமாக என்ற உருவத்தில் வாங்கி அதை அவர் பாக்கெட்டில் நிரப்பி கொண்டு போய் கொண்டிருப்பார் இந்த டி மோகன் அவர்கள். நண்பர்களே, இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இந்த ஆலயம் என்ற வார்த்தை நம்முடைய அங்கத்தை குறிக்கிறது. நம்முடைய அங்கத்தில் உள்ள உழைக்கும் உடம்புக்கு உழைக்கும் உடம்பாகிய நம்முடைய அங்கத்தில் உள்ள உறுப்புகளை எப்படி பாதுகாப்பது, அதை செயலிழக்காமல் எப்படி செய்வது, வைத்துக் கொள்வது என்பதை தான் இந்த வேதத்திலே சொல்லி இருக்கிறது. இந்த டி மோகன் அவர்கள் அவற்றையெல்லாம் சொல்வதில்லை. மோகன் சிலாசஸ் அவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரிவதில்லை. நண்பர்களே,
இந்த கால வேத விளக்கங்கள் இவளெல்லாம் நாம் கேட்ட வேத விளக்கங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையை சீரழிக்கும் வேத விளக்கங்கள். இவற்றினால் இவர்கள் கொடுத்த வேத விளக்கங்களை கை கொண்டவர்கள் இன்னைக்கு கஷ்டத்தின் பிடியிலும், வறுமையின் பிடியிலும், வியாதியின் பிடியிலும், அவமானத்தின் பிடியிலும் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளிலிருந்து காலகாலமாய் தொடர் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு சொல்வதில்லை இந்த கள்ள தீர்க்கதரிசிகள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் மற்ற மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள், காசு ஒன்று குறிக்கோளாக வைத்து வேத விளக்கங்களை கொடுப்பவர்கள், தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த பைபிள் விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த டி. மோகன் சிலாசஸ் அவர்களும் மற்றும் இந்த மாதிரி நான் தான் பெரிய தீர்க்கதரிசி, நாங்கள் தான் பெரிய ஊழியம் பண்றோம், நாங்கள் எங்கள் சர்ச்சு பாரு பெரிய சர்ச்சு, எங்கள் சர்ச்சில் பாரு பால்கள் எல்லாம் இருக்குது, எங்கள் சர்ச்சில் பாரு ஏசி எல்லாம் இருக்குது. உங்களுடைய சர்ச்சையை, உங்களுடைய ஆலயத்தை, உங்களுடைய சபையில் வருகிறவர்களுக்கு இந்த வசதிகள் அவர்கள் வீட்டில் இருக்கிறதா என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அந்த உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்களுடைய வீட்டிலும் இந்த வசதி இருக்கிறதா? உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்களுடைய சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கிறதா? அதை நீங்கள் சற்று ஆராய்ந்து அறிய வேண்டும். டி. மோகன் அவர்களே, இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்களை இங்கே சொல்வதில்லை. மக்களுக்கு அவசியமானது, அத்தியாவசியமான விஷயங்களை இவர்கள் அலசி ஆராய்வதில்லை. இந்த வேதத்தை கொண்டு சபை முக்கியம் என்கிறார் மோகன் சிலாசஸ் அவர்கள். டி. மோகனும் அதே பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கு, சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கும் இவர்களை விட்டு விலக வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.